நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குரு பகவான் மகிழ்ச்சி, செல்வம், பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார். ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார். குரு பகவான் தற்போது வக்ர நிலையில் உள்ளார். அவர் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான். வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும். குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு, பணம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும். நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒருவர் பிறக்கும் போது நவ கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும். அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக வரும் 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது. ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் தற்போது குரு பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்து வருகிறார். வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். அதன் காரணமாக உங்களுக்கு யோகம் கிடைக்க உள்ளது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. நண்பர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் சிக்கி கிடந்த லாபம் உங்களை தேடி வரும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பதுங்கி வாழ்ந்த நீங்கள் இனி வெளிச்சத்திற்கு வருவீர்கள். நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்து ஏமாந்த பணம் வந்து சேரும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மனைவி வழியில் செலவுகள் வரும். உறவினர்கள், நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கையும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நற்பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதையும் எதிர்கொண்டு தெம்புடன் செயல்படுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். தடைப்பட்ட உத்தியோகம் தொடர்பான பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். பண வரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். சேமிப்பினை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் குறையும். வாழ்க்கை துணைவர் வழியில் வரவுகளும் ஒத்துழைப்புகளும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். வெளிநாடு மற்றும் வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வேளாண்மை மற்றும் வங்கி சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும்.
கிடைக்கும். உபரி வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். வங்கி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பெரிய அளவிலான முதலீடுகள் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள். வியாபார நுட்பங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. கால்நடை தொடர்பான பணிகளில் லாபம் உருவாகும். பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் மூலம் மேன்மை ஏற்படும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கௌரவ பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு மற்றும் பெரும் பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் கீர்த்திகளும் ஏற்படும். வர இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக தமக்கு எதிராக செயல்பட்டவர்களை வீழ்த்தி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதையும் வாக்குறுதிகள் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. வியாழந்தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து வர முன்னேற்றமான சிந்தனைகளும் அதற்குண்டான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும், வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும். தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும், மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும். அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய், நல்லெண்ணெய், பன்னீர், சந்தனம், பால், தயிர் மற்றும் மலர் மாலைகள், பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன. இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம். நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும். அங்கும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார். சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள். இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம். குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.